ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ருச்சிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜண்டரி ஹீரோ மனோவோட எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அப்பனா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 9 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்களா. அந்த சேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் விழுந்து கிடக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை மிதிச்சுக்கிட்டு செலியாவை போயிட்டு, செலியா நீ கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீசிருப்பான். அப்போ செலியாவும் பார்த்தீங்கன்னா நீ முதல்ல உன்னை பற்றி கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட்ல ஆறாவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆயிருப்பான். அப்போ அவ பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அட்டாக் பண்ண வருது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த சிப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டம் காமிச்சிருக்கும். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி பண்ணி விட்டுருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒரு மான்சருக்கு இந்த அளவுக்கு கூட அட்டாக் பண்ணது இல்லைன்னா அது என்ன சி மான்சர், இதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கு. அப்ப செலியாவை அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சு அட்டாக் பண்ணது, அது அட்டாக் பண்ணதுனால முழுசா சரியா நினைஞ்சு போயிருப்பா. அதனால பாத்தீங்கன்னா அவளுக்கும் பயங்கர கோவம் வந்திருக்கும். அப்ப அந்த சிப்ல இருந்துட்டு ஒரு பையனை பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தூக்கிருக்கும். ஹீரோவும் செலியாவும் அதை பாக்குறாங்க. இந்த கேடுகட்ட ஆக்டோபஸ் மான்ஸ்டர் எங்களை விட்டு தொலையாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட டெண்டக்கல் வழியா அது மேல ஏறி இருப்பாங்க. ஏறிட்டு போகும்போது அப்ப நம்ம தாமஸும் பார்த்திருப்பான். டைனிங் டேபிள் அடியில் அவனும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஒளிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஹீரோவும் செலியாவும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. செலியா வெஸ்டர்ஸ் வந்து டாப் ஸ்கோரர், சரி அவ அட்டாக் பண்ண போறா, இவன் ஏன் அவன் கூடயே போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது அதோட டெண்டக்கிள்ஸை யாரோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை வெட்டி அப்படியே தூக்கி போட்டுருப்பானுங்க. அப்போ அவனும் பயந்து போயிட்டு அங்கிட்டு போய் விழுந்திருப்பான். ஏன்டா நான் அவங்க கண்ணுக்கு இருக்கிறது தெரியலையாடா, என்னை கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமா கத்த. அப்போ அந்த அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவளும் பார்த்தீங்கன்னா கோவமா பார்த்துருப்பான். முறைச்சு அவனை பார்க்கும்போது அவனும் சாக்கா இருப்பான். அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்ப இது அவதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். இவ யாரும் பாத்தீங்கன்னா முன்னாடி எபிசோட பார்த்தோம் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அப்படியே அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு வெளியே இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு வந்து அவனை இடிச்சுட்டு புக்கெல்லாம் கீழே போட்டு போயிருப்பாளே, அவதான் அந்த பொண்ணு. இவரோட பேர் பாத்தீங்கன்னா க்ளோயி மில்லர். இப்ப அவளும் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட நல்லா சண்டை போட்டு இருந்திருப்பா. அவளும் அந்த மான்ஸ்டர் நல்லா ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீ ஏன் இங்கேயே சும்மாவே நிக்கிற, உனக்கு பயமா இருந்தா போய் ஓடி ஒளிஞ்சுக்கோ, ஏன் பின்னால நின்றுட்டு இப்படியே நீ வெட்டியா நிக்காத, உன்னை என்னால காப்பாத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாமஸும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடும்போது நம்ம எதுவும் குறுக்க போயிடக்கூடாதுப்பா, அவங்க சண்டை போடும்போது நம்ம மட்டும் குறுக்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும், நம்மளை பத்தி கவலையே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து இருந்திருப்பான். இப்படி எல்லாம் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு டெண்டக்கல் பாத்தீங்கன்னா அவன் மேல விழுந்திருக்கும். அவனும் பாத்தீங்கன்னா விலகி போயிட்டு பயந்து போய் விழுந்திருப்பான். அப்ப இதை பண்ணது யாருல, கையில மட்டும் கிடைச்சீங்கன்னா உங்களை கொல்ல போட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமா கத்திட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட்டும் அவனோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஜெஸ்லாவும் தான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விண்டு மேட்சுக்கு யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட டெண்டக்கலை கட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஆல்பர்ட்டும் பாத்தீங்கன்னா செலியா ஜெட்டிங்கர் இன்னும் எனக்கும் உனக்குமான போட்டி முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது செலியாவும் பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாயிருப்பா. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செஸ்லாவும் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு ரணகாலத்திலேயே உங்களுக்கு குதூகலம் கேட்குதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா அவரும் ஒயின் எல்லாம் குடிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரத்துக்கு இன்னும் இந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்துட்டு இருக்க போறீங்க, லூமினுக்கு போற வழியில இன்னுமே நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அங்க இருக்க லேக்ல எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாதாரண கிராக்கர் மான்ஸ்டரோட வெல்கம் பார்ட்டியை கூட உங்களால என்ஜாய் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பானா, நான் நினைச்ச மாதிரியே கேப்டன்ஸ் எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாரு. அதாவது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட டெண்டக்கலை வெறும் கையில ஹேண்டில் பண்ணிருப்பான். அவனோட நேம் தான் பாத்தீங்கன்னா சென் எக்ஸியா. இவன் பாத்தீங்கன்னா ஈசஸ் சேர்ந்தவன். அப்புறம் வெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம செலியா ஜெட்டிங்கரும் கூட நம்ம ஆல்பர்ட்டும் இருந்திருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா நார்த் சைடுக்கு நம்ம க்ளோயி மில்லர், அப்புறம் சவுத் சைடுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்டான வேலன் டைடான் தான். அதோட கடைசியா சென்ட்ரல் டெரிட்டரிக்கு பாத்தீங்கன்னா டாரன் மோரியா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பான். அதோட எல்லா டெரிட்டரியோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொயின் குடிச்சு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இருந்தாலும் இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் ஃப்ரெஷ்மேன் ஸ்டூடெண்ட் தான், அதுவும் அன்னவுன் ஃப்ரெஷ்மேன் ஸ்டூடெண்ட் தான். அவனோட எந்த மூவுமே வேஸ்ட் ஆகவே இல்லை, எல்லாமே கரெக்டா அந்த கிராக்கன் மான்ஸ்டரோட அட்டாக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா போய் அது மேல அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கை இவன் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்றான். அப்ப இவன் கண்டிப்பா சாதாரண ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ லியோ தான். அப்ப அவரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அவனை பார்த்து நான் சீக்கிரமே முன்ன நைட் அகாடமியோட ஸ்டடீஸ் குரூப்ல நான் பாக்குறேன் அப்படின்னு நினைக்க அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி அகாடமிக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துறாங்க. சிப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிப்பை விட்டு கீழே இறங்கி இருப்பாங்க. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துட்டு தலை சுற்றி கோடமா வாந்தி எடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம தாமஸும் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்த எல்லா போசனுமே காலி ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது ப்ரொஃபஸர் எயினும் பாத்தீங்கன்னா சிப்ல இருந்துட்டு கீழே இறங்கி வந்திருப்பாரு. வந்துட்டு
நீங்க இந்த லேக்கை பாத்தீங்க இல்லையா, இங்க அடிக்கடி இங்க கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால சீக்கிரமே இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கோங்க, உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. சரி, இப்ப நம்ம எல்லாருமே என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் சொல்லியிருப்பாரு. அப்ப லூமின் அகாடமியோட வளாகத்தையும் அப்படியே லூமின் அகாடமியோட அந்த லெலர்கா ட்ரைனிங் கிரவுண்ட்னு ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கும், அதையுமே காண்பிச்சிருப்பாங்க. அப்ப பசங்களும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க பாத்தியா நான் சொன்ன மாதிரி இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் நார்மலாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் சிலரும் பாத்தீங்கன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் தான், கண்டிப்பா இங்க நல்லா போகும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ட்ரன்ஸ் செரமோனியும் தொடங்குது. அப்ப எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. அப்ப ப்ரொஃபசர் ஐனும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரீஜன் வைஸ் நில்லுங்க, அதோட ஒவ்வொரு ரீஜன்ஸ் அந்த டாப் ஸ்டூடெண்டும் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாங்க. ஹெட் மாஸ்டரும் பாத்தீங்கன்னா பேச வந்திருப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இளம் ரத்தம் ஓடுது, யங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் இந்த காலத்துல ரொம்ப கடினமா உழைக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க வாய்ப்பு 2 தான், ஒன்னு எழுந்து ஓடணும், இல்ல உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்கணும், நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இவர் தான் பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர், அதே சமயத்துல வேற பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி தான் சொல்றானுங்க. ரெண்டுமே ரெண்டோட அர்த்தமும் ஒண்ணுதான், ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் இன்னுமே கொஞ்சம் பேசுறாரு. உங்களோட கனவு என்ன, ஹீரோவாகிறது அப்படின்னா எல்லாருமே பயப்படாம உங்களோட முயற்சியும் தைரியத்தையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு வெளியே வாங்க, நீங்க யாருங்கிறத காட்டுங்க, உங்களோட லிமிட்டை பிரேக் பண்ணி சர்பாஸ் பண்ணி வாங்க. அப்படி உங்களால வர முடியல அப்படின்னா நீங்க இந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, உங்களுக்கு இங்க இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் மோட்டிவேஷன் பண்ணுவாரு. பார்த்தா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஃபயர் ஆயிடுவாரு. அப்ப அவரும் ஃபயர் ஆயிட்டு பெஞ்செல்லாம் குத்தி உடைச்சிருவாரு. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ், ஐயோ என்னையா மோட்டிவேஷன் பண்றங்கிற பேர்ல எங்களை வச்சு காமெடி பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கும்போது, அப்ப அவரும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓன்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க. அப்ப பிரின்சிபாலும் பாத்தீங்கன்னா கேட்கல சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஐயோ உனக்கு இதுவே ரொம்ப ஓவரியா, எங்களோட மேஜிக் கிழமையும் ஸ்வாட்ஸ்மால் கிழமையும் நீ இங்கே வச்சு சதச்சுட்டையா போயா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு இருந்திருப்பானுங்க அப்படி ஒரு மாதிரியா. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா, சரி இப்ப நம்ம பிரஸ்மனுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதை கேட்ட டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. என்ன பிரஸ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா, இதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது மத்த சில ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே காண்டாயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிறது அவங்களா தேர்ந்தெடுக்கிறது, இவங்க வந்து ஓட்டிங் மாதிரி இதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அப்ப நம்ம லியோவை தான் பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ ப்ரொஃபசர் ஆலி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திருப்பான். அப்ப அதோட பாத்தீங்கன்னா நம்ம லியோவை பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே போயிருப்பான். அப்ப ஆல்பி அவன் திரும்பி பார்த்திருப்பான். நம்ம ஆல்பி பாத்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவர் தான் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு போல அப்படின்னு நினைச்சு அவனும் ஸ்டேஜுக்கு போயிருப்பான். ஸ்டேஜ் மேல ஏறிட்டு அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வந்துருக்கும். அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேச ஆரம்பிச்சிருப்பான். அப்ப பேச ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் வந்து ஃபேமஸான ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது, அதே நேரத்துல இவன் பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவனும் கிடையாது. சோ மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவனை பார்த்துட்டு லியோ ப்ளோவாவா, இது வரைக்கும் நான் அந்த நேமையை கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தவங்க பார்த்திருப்பாங்க. அதோட இன்னொரு பார்ட்டி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் டாப் ஸ்கோர் எடுத்ததுனால தான் இவனை பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரெப்ரஸன்டேட்டிவா தேர்ந்தெடுக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திருப்பாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாம தான் லூமின் அகாடமியோட பெருமைக்குரிய ஃப்ரெஷ்மன் ஸ்டூடெண்ட்ஸ், இனி நாம தான் லூமின் அகாடமியோட வருங்காலம், நம்மளோட ரேங்க்ஸ் அப்புறம் நம்மளோட திறமையை நல்லாவே வளர்த்துக்கிட்டு நம்ம லூமின் அகாடமிக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவ் வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி முடிக்கிறான். அப்ப பேசி முடிக்கும் போது ஹீரோ ஆல்ரெடி மற்றவங்கள அவங்க கண்ணில் இருந்த பொறாமை எல்லாத்தையும் பார்த்துருப்பான், எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பான், யார் யார் அவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாரு பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, தேங்க்யூ லியோ ப்ளோவா, நீங்க எவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, இப்போ உங்க ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க உங்களோட கோலை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன என்னோட கோலா, என்னடா நீங்களே என்ன இங்க கூப்பிட்டுட்டு அப்புறம் நீங்களே என்ன அடிச்சு பத்தலாம் பாக்குறீங்களா, நான் இங்க இருந்து ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது, அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன், நான் தான் ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவ் லியோ ப்ளோவா அப்படின்னு சொல்லும்போது அவன் பின்னால இந்த 2 ப்ரொஃபஸர் இருந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா, பரவாயில்ல இவனோட பிஹேவியர் நல்லா தான் இருக்கு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இவன் ஒன்றும் பேட் மாடலா தெரியல, இந்த வருஷம் செரிமோனி ரொம்ப நல்லா தான் போகும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டிருப்பான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட பொசிஷன் மேல ரொம்ப ஆசை இருக்குதானே, உங்களுக்கு என் மேல பொறாம இருக்குதானே, அப்ப தைரியம் இருந்தா வந்து என் கூட சண்டை போட்டு எந்த பதவியை நீங்களே எடுத்துக்கோங்கடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தைரியமா போட்டிருப்பான். அதை பார்த்த சரியாவும் ஆல்பர்ட்டும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க, மத்த டாப் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா கோவப்பட்டிருப்பாங்க, ஏன்டா எங்களே வம்புக்கு இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமா பார்க்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் அது ஆங்கடா வந்து தைரியம் இருந்தா வந்து எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கே பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல சில போஸ்ட் போடுவோம், அதனால முடிஞ்சா வந்து அதுல வந்து ஃபாலோ தட்டி விடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே guys, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை guys.